உலக தமிழ் உறவுகளுக்கு திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் மனித குலத்திற்காக சித்தர்களின் ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட 18 சித்தர்களில் மூத்த ரிஷிகளான அகத்தியர், கௌசிக மாமுனிவர்களால் அனுபவிக்கின்ற இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக வாழ்வின் ரகசியங்களை, மனித குலத்தின் ரகசியங்களை மிக துல்லியமாக எழுதி அனுபவித்திருக்கிறார்கள். இந்த குலங்கள் விளங்குவதற்காக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக அவருடைய ஜோதிட சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு மனித தனிப்பட்ட ஒரு வாழ்வியல் தத்துவமான நிலைகள், ஒவ்வொரு இசை இதிகாசங்கள், மருத்துவங்கள் போன்ற விளக்கங்களை அதை தாண்டி இந்த நவீன காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்வு முறை மாறி வருகிறது என்பதை இந்த கலியுக காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் பலவாறு பல நிலைகளில் அவர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அகத்திய மாமுனிவரால் எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகளின் மூலமாக, ஏட்டின் மூலமாக பல விஷயங்களை மனித குலங்கள் அறிவதற்காக எழுதியுள்ளார்கள். அந்த எழுதப்பட்ட ஓலைச்சுவடி ரகசியங்கள் துல்லியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பிறப்பிலிருந்து ஆயுள் வரையான பலன்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிறப்பிலே மிகப்பெரிய துல்லிய பலன்கள், சூட்சமான சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இயல் சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தமானது, இசிகாசங்கள் சம்பந்தப்பட்டது, மருத்துவ சம்பந்தமானது, ஜோதிட சாஸ்திரத்தின் விதி பலனாய் வாழ்வு முறைகள் மாறுவதற்கான வழிமுறைகளை சொல்வது, ஒரு மனிதனுடைய கலக்கங்கள், ஏமாற்றங்கள், வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், இதில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஒரு மனிதனுடைய வளர்ச்சியும் ஏற்றும் தாழ்வும் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன, எதிர்பாராத வளர்ச்சி சில பேர் கிடைக்கிறது, எதிர்பாராத துன்பத்தை சந்திக்கிற சில பேர் கிடைக்கிறது, இது அனைத்து விதமான பிரச்சனைகள் என்ன அப்படி என்று சொல்லப்பட்ட நாடி ஜோதிடத்தின் மூலமாக சித்தர்களால் ஞான நிலையால் எழுதி வைக்கப்பட்ட பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த காலகட்டம் என்பது உலக மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உலக மக்களுக்கே சொல்றேன், பொருளாதார நிலைகள்ல பிரச்சனை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மனிதருக்கும் சூட்சமான நோய்கள் வந்து அமையும். அந்த நோய்களால பல மக்கள் மடிந்து சாகும். தண்ணீர் பிரச்சனைகள் ஏற்படும். தண்ணீரால் நோய்கள் உண்டாகும். இல்ல தண்ணீர் ஏதோ கடல்கள் கொம்பளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப உலகத்துல ஏற்படக்கூடிய மலச்சரிவுகள் உண்டாகும். ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு ஆபத்தான காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப விலைவாசி உயர்வுகள் ஏற்படுத்தும், பஞ்சம் பசி ஏற்படுத்தும், தீயினால் உலக மக்கள் அவதிப்படுவாங்க. இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்புகளால் மிகப்பெரிய மக்கள் ஆபத்துல போய் முடியும். அப்ப நீரினால் ஏற்படும், மின்சார மின் ஒளியினால் பிரச்சனைகள் உண்டாகும். உலகம் தண்ணீர் பஞ்சங்கள் ஏற்பட்டு தண்ணீரால் கஷ்டப்படும், விலைவாசி பஞ்சங்களை ஏற்படுத்தும், பசித்தன்மையால மக்கள் பல நாடுகள்ல மடிந்து போய்வாங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான சீற்றம், கடன் கொப்பளிச்சு கடல் சீற்றங்களால் நிறைய கிராமங்கள், நிறைய சுனாமிகள் போன்ற நிலைகள் உண்டாகி உலக மக்களுக்கு, மனித குலத்திற்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியான மாற்றங்கள், அரசியலில் ஒரு புனிதம் இருக்காது, உண்மை இருக்காது, ஏமாற்றங்கள் ஏற்படுத்தும். எதிர்பாராத பெரிய பெரிய பதவிகள், அந்த பதவிகள் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஆவாங்க, இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி குறையும். இந்த மாதிரியான காலகட்டத்துல எதிர்பார முடியாம சில அரசியல் சூழ்ச்சிகள் உண்டாகி அந்த அரசியலால பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பாங்க. அகத்திய மாமுனிவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க.
அதுல ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய திருமணம். அந்த திருமண தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு 40 வயசு கடந்து கூட திருமணம் ஆகாது. அப்ப திருமணம் ஆனாலும் அந்த மனைவியோட சேர்ந்து வாழ முடியாது. அப்ப இதுக்கான காரணம் என்ன? அப்ப நான் என்ன அந்த பாவம் செய்தேன்? ஏன் திருமண வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு புத்திர சாந்தானம், எனக்குன்னு ஒரு வாழ்வியல் நிலை, எனக்குன்னு குடும்ப வாழ்க்கை எதுவும் அமைய முடியாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட சேப்டராக அதாவது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதருக்கு சனி தோஷம் ஒண்ணு இருக்கு. இருக்கிற தோஷத்திலேயே செவ்வாய் தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்கு, சந்நியாச தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு. ஆனால் சனி தோஷம் இருக்கிறது யாரும் அறிந்திடுவது குறைவாகத்தான் காண முடிகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய 7ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவகத்தில் அந்த 7ல் சனி இருந்தால் சனி தோஷத்தை குறிக்கிறது. அந்த சனி தோஷம் என்பது திருமணத்துல வாழ்க்கை முழுக்க அவனுக்கு திருமண யோகமே இல்லாம, அந்த திருமணத்தால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காம, அப்படி மீறி திருமணமானால் அவர் மனைவி மக்களை விட்டு பிரியக்கூடிய காலத்தை உண்டாக்கி அவன் சன்னியாசவே வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப இந்த தோஷங்களுக்கான காரணம் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கர்ம பாவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷம். அந்த கர்மா எப்படி ஏற்படுது? ஒவ்வொரு மனிதருடைய முன்ஜென்மத்தால் ஏற்பட்ட பாவ வினைகள் மட்டும் இல்லாம பூர்வ ஜென்மங்கள் அதை தொடர்விடையாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தொடர்விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்ததியர்கள், நமக்கு முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் அந்த சந்ததியர்களை பாதிக்குது. அந்த பாதனை என்பது ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை, திருமண வாழ்க்கையை, புத்திர சந்தான விளக்கத்தை, ராகு தோஷம் சனி தோஷத்தினால அந்த குடும்ப வம்ச தோஷங்கள் உண்டாகி வாழ்வு நிலைகளை முன்னேற்றம் அடைய முடியாம பாவிக்கிறது.